என்னன்னு புத்தக வெளியீடாவில் திமுக விமர்சித்த விஜய் வந்து பாஜக டீம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த நிலையில வந்து நேற்று அம்பேத்கர் பேசுற பேச்சுக்கு வந்து அமித்ஷாவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு விஜய். இதை எப்படி சார் பார்க்கணும்? அதாவது சி டீம்ங்கிறது ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி, ஏ டீம் பி டீம், சி டீம்ங்கிறது ஸ்லீப்பர் செல். அப்பப்போ என்ன எஜமானர் கட்டளை இடுகிறாரோ அதை மட்டும் நிறைவேற்றி விட்டு மற்றபோது சாதாரணமாக நடந்து கொள்வார்கள். அதனால் இவர்கள் ஸ்லீப்பர் செல்லு. அந்த ஸ்லீப்பர் செல் எப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ அப்போ மட்டும் ஆக்ட் பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் அவங்க நார்மலாக இருப்பாங்க. எதிர்கட்சிகள் வந்து அதானி மீது வந்து வழக்கு தொடரணும்னு சொல்லி போராட்டம் நடத்திய நிலையில அம்பேத்கர் பேச்சை வந்து அமித்ஷா பேசுறது வந்து திசை திருப்பம் செய்யணும்னு சொல்லி நடுநிலையாளர்கள் கூறுறாங்க. அது உண்மையா? ஆமாங்க, நாடாளுமன்றத்தில் வந்து அவங்க அம்பேத்கரை பற்றி பேசி எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணி விடுறதுக்காக தான் பார்க்குறாங்க. இது இந்தியா பூரா கொந்தளிக்கு, இந்தியா பூரா ஒரு பிரச்சனை உருவாகும். அதில் நம்ம குளிர் காய்ந்து கொண்டு நமக்கு வேண்டிய சட்டங்களை நிறைவேற்றி விடலாம் என்கின்ற ஒரு கனவுல தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. அதே டீம்ல அதே கருத்துல தானே இப்போ சொன்ன ஸ்லீப்பர் செல்னு சொல்லியிருக்கேன்ல, அதுதாங்க ஸ்லீப்பர் செல் வந்து எப்போவுமே, அதாவது சி டீம்ங்கிறது எப்போவுமே எதுக்கணும்னு இல்லை. எப்போ எஜமானர்கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ எதுக்கணும்னு அப்போ எதிர்ப்பாங்க. மற்ற நேரத்தில் ஆர்டினரியாக இருந்துக்குவாங்க. அதுபோல் இப்போ இருப்பாங்க.